அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன். இது கொஞ்சம் பொலிட்டிக்கலான விஷயம். ஸோ உங்களை நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குடா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கீழே விழுகுது, சம்மந்தமே இல்லாமல் நான் வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்க்குறேன், அவன்லாம் வந்து நல்லா தான் இருக்கான், பாசிட்டிவாக தான் இருக்கான், ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் டெய்லி வந்து கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறது இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்குமே தெரியும். வந்து இப்போது நம்ம இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா பிஜேபி வந்து கன்ஃபார்மாக மெஜாரிட்டிக்கு வந்துடுவாங்க, ஒரு 400 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அசம்ஷன் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே நம்ம வந்து பயங்கரமாக மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம், நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சில தேர்தல்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் நாலேஜை வச்சு இன்டர்பிரட் பண்ணும்போது ஓகே, இந்த 400 சீட்டுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லை போலையே, அது வந்து ஒரு 250 300 இந்த ரேஞ்சுக்கு வரலாம், ஒருவேளை பிஜேபி தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் மேபி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கலாம். அந்த வந்ததன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ எல்லாமே வந்து டெய்லியும் வந்து வெளியே போயிட்டுருக்குறாங்க. ஸோ நான் வழக்கமாக இதை கொஞ்சம் கடைசியாக காட்டுவேன், ஆனால் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், 7000 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஒரு நியூஸுமே கிடையாது, வேர்ல்டு லெவலில் எந்த நியூஸுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு, ஆனால் இவங்க டெய்லி வந்து 7000 கோடி விற்றுருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து மணி கண்ட்ரோலில் காட்டணும்னா இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே தெரியும். ஒரே செகண்ட் வந்து இதில் இருங்க, நான் லோட் ஆகட்டும். எஸ், இங்கே பாருங்கள், 2000 கோடி, 3000 கோடி, 2000 கோடி, 3600, 6700, 6900, 22,000 கோடி. இந்த 22,000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 12, 15, 18, 19, 20,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு வாரத்தில் விற்றுருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன தான் இவங்க வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பை பண்ணாலுமே இவங்க இந்த மாதிரி எக்ஸிட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இந்த June 4 ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். எய்தர் சைடு நான் சொல்கிறேன், எய்தர் சைடு கீழே மட்டும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, மார்க்கெட் ரெண்டு சைடுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்கலில் நடக்கிற அந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை பொறுத்து இப்போ திடீர்னு வந்து ஓகே அடுத்த கட்ட தேர்தல் வந்து வரப்போகுது, அதில் வந்து யூபியில் வந்து பிஜேபி நல்லா முன்னிலைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் நம்மளுக்குலாம் இப்போ தெரியாது. ஆனால் வந்து எஃப்ஐஐக்கு அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்படி தெரியும்போது என்ன பண்ணுவாங்க, இறக்குன மார்க்கெட்டை அப்படியே ரிவர்ஸில் ஏற்றுவாங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணிக்கங்க. ஒரு மாதம்னா உங்களுடைய கேபிட்டலில் பெருசாக விட்டுறாதீங்க. ஸோ பெருசாக இன்ட்ராடேலையுமே லாஸ் பண்ணாதீங்க. பெரிய பெரிய மூவ்ஸ் ரெண்டு சைடுமே வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் வழக்கம் போல் இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்டஃபுக்கு போயிடுவோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு செமையான ரேலிங்க. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டேட் ஆகும்னு நினச்சேன், ஆனால் எகிரி குச்சி மேலே போயிட்டே தான் இருக்கான். இங்கே பாட்டம் அவுட் ஆனாங்க, அவன் பாருங்க கண்டினியூஸாக மேலே தான் போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் பார்த்தீங்களா அந்த லைனுக்கு வந்திருக்கிறான் இப்போது. ஸோ அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் போட்டோன்னா கண்டிப்பாக மேலே தான் போவோம் அப்படிங்கிற சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போவாச்சும் மார்க்கெட்டில் ஒரு கன்சல்டேஷன் வேணும். ப்ராஃபிட் புக்கிங்கே இல்லாமல் வெறி கொண்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து S&P 500 அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிட்டுருக்கு. அடுத்து வந்து நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.16% வந்து மேலே இருக்குது. அண்ட் விக்ஸ் பர்டிகுலராக பாருங்கள் 12.69. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்ட்ரா லோ விக்ஸ், ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி நேற்று பாருங்கள் இந்தியாவோட விக்ஸ் 18.2க்கு போயிருக்கு. மார்க்கெட் விழுகுது, விக்ஸ் ஏறுது அப்படின்னா ஆல்வேஸ் அது ஒரு நெகட்டிவ் சைன், ஃபர்தராக மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். அண்ட் யூஎஸோட 10-year பாண்டியில் பாருங்கள், இவனா நல்லா ஆகிட்டான், நான் நல்லா போலடா அப்படின்ட்டு கீழே போயிட்டான், திருப்பி 4.4க்கு போயிட்டான். அடுத்து யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 நாளாக நான் வந்து நேற்று ஒரு நியூஸ் பார்த்தாங்க, ரஷ்யாவில் வந்து இது நியூக்ளியர் ட்ரில்லை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த அன்சர்டனிட்டியான தெரியல, நான் லைட்டாக தான் மேலே ஏறி இருக்குது. பட் அந்த நியூஸால் வேர்ல்டு மார்க்கெட்டில் வேறு எந்த ஒரு பாதிப்புமே வரல. இதுக்கப்புறம் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்திய மார்க்கெட் வந்து கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது, அதுதான் நிலவரம். அடுத்து வந்து நம்ம ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதானி ஸ்டாக்கெல்லாம் மார்க்கெட்டும் விழுகுது, அதானி ஸ்டாக் பயங்கரமாக விழுகுது அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு உள்குத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க நீங்கள், உங்களுக்கே என்னங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அப்படியே ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போயிடுவோம். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 0.65%. HDFC பேங்க் தான் நேற்று மேஜர் ட்ராகருங்க. இவன் வந்து ஒரு 2.37% ட்ரெண்ட் லைனே உடைக்க போகிறான் அவன். ஸோ இவன் பயங்கர நெகட்டிவ் ஆகிட்டான். ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துமே வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். அடுத்து இன்ஃபோசிஸ் மட்டும் பரவாயில்ல, காப்பாற்றி ஒரு 0.86% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். விப்ரோ வந்து 1.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். அப்படி ஏடிஆரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவ், HDFC பேங்க் வந்து பரவாயில்ல 2.5% இங்கே நம்ம நாட்டில் விழுந்துருந்தான், ஏடிஆரில் 1.5% தான் விழுந்திருக்கான். ஐசிஐசி பேங்க் வந்து 0.71, விப்ரோ வந்து 1.19. கிட்டத்தட்ட இது எல்லாமே நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட் தான். HDFC பேங்க் மட்டும் தான் ஒரு 1% வந்து கம்மியாக நெகட்டிவாக இருக்கிறான்.
ஓகே, இதிலிருந்து நம்ம பெருசாக ஒன்றும் இன்டர்பிரேஷன் எடுத்துக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி FID டேட்டா பார்த்துட்டோம். இவ வெறி கொண்டு செல் பண்ணுறாங்க. இன்றைக்குமே ஒரு 7000 கோடி செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை எதிர்த்து நம்ம FII வந்து பலத்தை காட்டி ஒரு 10,000 கோடி பை பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய ஃபால் வராமல் ஒரு ஷார்ட் கவரிங் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஆனால் எய்தர் சைட் சொல்கிறாங்க, கீழே மட்டும் போகணும்லாம் சொல்ல, வர நியூஸை பொறுத்து, இன்சைடர் நியூஸு நமக்கு தெரியாது, அவங்களோட நியூஸை பொறுத்து மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இவங்களாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்காங்க. அடுத்து வந்து நிக்கி என்ன பண்ணுறான், நிக்கி பாசிட்டிவாக இருக்கான், தைவான் மட்டும் நெகட்டிவாக இருக்கான். அது இந்த அவங்க நாட்டில் இருக்கிற ஏதோ பிரச்சனையாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பச்சை தான் என் கண்களுக்கு தெரிகிறது. இதெல்லாம் வந்து நேற்று வேர்ல்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது, அந்த ஷாப்பில் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 22,165 அப்படின்ட்டு நேற்று க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 22,075, கிட்டத்தட்ட ஒரு 80-85 பாயிண்ட் வந்து கேப் அப் காட்டுறாங்க கிஃப்ட் நிஃப்டி. ஓகேங்களா? அப்போது நேற்று வந்து நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டாக சப்போர்ட் கிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல கேப் டவுன் ஆகி தான் அவன் மேலே போனான். இப்போ அதே இடத்துக்கு வந்திருக்கான். இன்கேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட் கிட்ட தான் இருக்கிறான். இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டான்னு வைங்களேன், சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அவன் எங்கே போய் நிற்பான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா 21,150 200 கிட்ட தான் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அடுத்த ஸ்டாப்பு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்குது, 21,500 கிட்ட ஒன்று இருக்குது, அப்புறம் 21,200, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 21,000 தான். ஸோ 3 இடத்துல ஸ்டாப் இருக்குது. இவன் வந்து எப்படி இறங்க போகிறான் அப்படின்னு தெரில. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 1 2 3 4 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கியே தான் முடிஞ்சிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், ஈவன் தான் இது ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்தாலுமே இதோட க்ளோசிங் பார்த்திங்களா இதுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இல்லை எக்ஸாக்ட் க்ளோசிங் 0.00 முடிஞ்சிருந்தான் அவன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் கணக்கிலே வைப்போமே, ஏன்னா ட்ரெண்டு நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ் கணக்கில் வச்சிங்க அப்படின்னா வெறி கொண்டு கீழே விழுந்துருக்காங்க. ஸோ ஓவர் சோல்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியை எதிர்பார்க்கலாமா? அது வேறு இன்றைக்கி வேறு மேஜர் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்பைரி வேறு கிடையாது. இன்றைக்கி எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சப்போர்ட்டையும் உடச்சிட்டு போயிட்டாங்க. 22,000ங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு, அதையும் உடச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், செமையான ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து S3க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் பயங்கர பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். பேங்க் நிஃப்டிக்கும் அதே கை தான், அவனும் வந்து பார்த்திங்கன்னா S3க்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கிறான். ஓகேங்களா? அடுத்து நிஃப்டி இன்றைக்கி டுமாரோ CPR பார்ப்போம். நம்ம மிகப்பெரிய வைடு CPR, இப்போ நான் இந்த லைனெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்றேன். ஸோ மிகப்பெரிய வைடு CPR ஃபார்ம் ஆகிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி CPRக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. வாட் எவர் ஹேப்பன்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சைட்வேஸ் ஸ்டே தான் வந்து நம்மளுடைய CPR இண்டிகேட் பண்ணுது. ஆனால் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் FII அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ்லாம் வந்து என்னத்தை நினச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. அவங்க வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம அஸ்பர் த சிஸ்டமே போயிடுவாங்க. அஸ்பர் த CPR இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் நம்ம. இவன் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சாலிடேஷன் இருக்குங்க, கரெக்டாக சென்ட்ரல் லைன் கிட்ட. அப்போ சப்போஸ் மார்க்கெட் சென்ட்ரல் லைன் கிட்ட வருது அப்படின்னா, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா, அந்த CPR ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இல்லை அதையெல்லாம் மீறி அவன் CPRோட தேர்ட் லைன்கிட்ட போனால் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. அப்போ செகண்ட் லைனில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ரிவர்சல் ஆனால், தேர்ட் லைன்லேயும் ரிவர்சல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போஸ் இதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா இன்னொரு ரேட் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதையும் மீறி போயிட்டான்னா R1ல் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆயிடுவான். என்ன தான் மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் வந்தாலும் இது ஏதோ ஒரு இடத்துல அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மோர் லைக்லி அவன் வந்து பெருசாக மூவ்மெண்ட் ஆகாமல் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோவுக்கும் S1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்கும்போதெல்லாம் மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் தான் நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ அப்போ வந்து CPR ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். இன்கேஸ் அவன் கீழே வந்தானா இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து ரிவர்சல் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டே வந்து பார்த்திங்கன்னா டே ஹை டே லோ பிரேக்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்படிலாம் ஆனால் திருப்பி ரிவர்சலில் போட்டுருவான். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்காதீங்க. எங்கேயாவது போய் பட்டு ரிவர்சல் ஆனால் அதை மட்டும் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டே லோ ரிவர்சல், S1 ரிவர்சல், CPR ரிவர்சல், R1 ரிவர்சல், அந்த மாதிரி எந்த ரிவர்சல் ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு நிஃப்டியில் ஃபார்ம் ஆன அதே பேட்டர்ன் தான். ஆனால் இன்றைக்கி அவன் கேப் அப்போ காட்டுறான். நான் அந்த கேப் இப்போ சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ 957 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து அவன் கேப் அப் ஆகிறான். 70 பாயிண்ட் அப்படின்னா CPRோட சென்ட்ரல் லைனுக்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆக போகிறான். இங்கேருந்து ரிவர்சல் CPRலேருந்து அப்படியே ரிவர்சல் ஆனால் அதுவே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் மேலே போய் திருப்பி ரிவர்சல் ஆனால் அதுவும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சேம் அதே கான்செப்ட் தான் பேங்க் நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஆரோட சென்ட்ரல் லைன் கிட்ட தான் ஓப்பன் ஆக போகிறான். இங்கே வந்து நிஃப்டியோட கொஞ்சம் பெரிய கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ எடுத்த உடனே ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கேப் அப் கண்டிப்பாக வந்து சோல்ட் இன்டோ அப்படின்ட்டு ஆகிட்டு கீழே விழுந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் சேம் கான்செப்ட் தான். நீங்கள் ரிவர்சல் ட்ரேட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ட்ரெண்டிங், அதாவது ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சுப்பா, டேல உடச்சிட்டு அவன் மேலே வரான் அப்படின்னு எடுக்காதீங்க. கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான். அப்படி ரிவர்சல் எடுத்தீங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிலும் சேம் தான். சிபிஆரோட சென்ட்ரல் லைன் ரிவர்சல், டாப் லைன் ரிவர்சல், R1 ரிவர்சல், ப்ரீவியஸ் டேல ரிவர்சல், S1 ரிவர்சல், எந்த இடத்துக்கு ப்ரைஸ் போகுதோ அந்த ரிவர்சலை மட்டும் பார்த்துடுங்க. அதுதான் ஹை பவர் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து நிஃப்டியை வந்து பொசிஷனில் அனலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொசிஷனில் அனலைஸ் பண்ணல. நம்ம வந்து கோடுகளை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பல கோடுகளை போட்டிருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டோட சப்போர்ட்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டான். இப்போதைக்கு வந்து நம்ம இன்னொரு சப்போர்ட்டை போடுவோம். இங்கே இருந்துங்க, இதுதான் நம்மளுடைய இது. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது, இவன்லாம் ரொம்ப மேலே இருக்கிறான். இவனை தூக்கிட்டு வந்து இங்கே கீழே வச்சுருவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இதையும் வந்து தாண்டிட்டான்னா இந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஃபிபோனாச்சி படி இப்போ நம்ம வந்து இவனை தூக்கி விட்டுறலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இதையும் இந்த சப்போர்ட்டையும் கீழே உடைக்கும் போது அவன் அடுத்து இங்கே போய் நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சா சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் அனாலிசிஸ். இவன் சப்போர்ட் கிட்ட இருக்கிறான். ஸோ நிஃப்டியும் சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பயன்படுத்தினாச்சும் இவங்க மேலே போவாங்களா, போனால் தான் மார்க்கெட்டுக்கு நல்லது. இல்லைன்னா நிறைய பேர் பேனிக் ஆகி மார்க்கெட் விட்டு எகிரி குச்சி போயிடுவாங்க. அது மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ பொசிஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிட்ட இருக்கா, ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான சிபிஆர் அனாலிசிஸ் அண்ட் பொசிஷனல் அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு மாதம் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான டைமு. நியூஸை பேஸ் பண்ணி டெக்னிக்கல்ஸை பெருசாக மதிக்காமல் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் நீங்கள் பெருசாக லாஸ் பண்ணிடாதீங்க. ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட், எய்தர் பியர் மார்க்கெட்டோ புல் மார்க்கெட்டோ, தெளிவான மார்க்கெட் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஒரு மாதத்தில் ரிஸ்க்கை கம்மியாகிடுங்க. எப்போவுமே லைட்டாக ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணாமல் கம்மியான கேபிட்டல் டிப்ளாய் பண்ணி ஒரு நாளைக்கு 1% 1.5% லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, சின்ன ப்ராஃபிட்டு சின்ன லாஸ், அந்த மாதிரி கேமாக வரக்கூடிய நேரம் இது. அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய சைட்லேருந்து இன்றைக்கான ஒரு காசன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.